இவர் ஒரு சீரிய பகுத்தறிவாதி, தன்னலமற்ற சுயநலமற்ற சுயமரியாதை வீராங்கனை என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு. ஏனென்றால் அந்த பாரம்பரியமே மானமிகு சுயமரியாதை. கனிமொழி அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் உண்டது சுயமரியாதை பால். அதுதான் நினைத்து பார்க்கிறோம், பகுத்தறிவு பால். ஒரு பக்கம் கலைஞர் அவருடைய சிந்தனை இன்னும் மிக முக்கியமாக அவருக்கு ரொம்ப பூரிப்பு. கனிமொழி அவர்கள் பகுத்தறிவாளராக இருக்கும்போது அது எல்லா வகையிலும் அவருக்கு பூரிப்போட மகிழ்ச்சியோட குழந்தையா இருக்கும்போது சொல்லுவாங்க. அன்னை மணியம்மையார் அவர்கள் அவருடைய தயார் அவர்களை எல்லாம் வந்த நேரத்தில் அந்த படம் தான் இருக்கு, எப்படியே குழந்தை பருவத்திலிருந்து. ஆகவேதான் அந்த அவருக்கு வேற கொள்கையே, அதாவது இந்த எதிர்கேள்வி இதெல்லாம். இப்போ இந்த இயக்கம் என்னென்ன எதிர்ப்புகளை சந்திக்கிறதோ அதெல்லாம் இப்போ சந்திக்கிறாருன்னா பழைய பாக்கியெல்லாம் அவர் வசூல் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுதானே தவிர வேற. அதுதான் எங்களுடைய பாரம்பரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கக்கூடிய அருமை நம்முடைய கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களே,